அனைவருக்கும் வணக்கம். தலைநகர் டெல்லியில கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களாக போராட்டமானது வெடித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசு 20 நாளா, அதாவது ஒருத்தன் காதுல சங்கூதுன மாரி கேட்கவே இல்ல அவங்களுக்கு. நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் வருது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி உள்ளிட்ட, அதாவது லடாக் போராளி சோனம் வாங்சுக் அவர் மருத்துவமனை அனுமதிக்கப்படுறாரு. இதனை ஒட்டி இவங்க மிகப்பெரிய ஒரு பேரணியை திட்டமிட்டு நடத்துறாங்க. இதனுடைய தாக்குதல் தற்போது இந்தியா முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. இந்தியாவில் டெல்லியில மட்டும் நடந்து கொண்டிருந்த காக்ரோச் போராட்டம் இப்போது இந்தியாவினுடைய அனைத்து மாநிலத்தினுடைய அனைத்து மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள்ல அதிதீவிர போராட்டமாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் உள்ள மாணவர் அமைப்பு, அதாவது சங்கி, இந்தியாவுக்கு இந்த சங்கின்னு ஒரு கோஷ்டி இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் துணை அமைப்பான ஒரு 30 அமைப்பு இருக்கு. அதில் பாஜக ஒன்று, ஏபிவிபி. வீணாக பார்த்தோம்னா நாட்டில் ஏதாவது ஒரு சர்ச்சை பிரச்சனை பண்ணோம்னா கிளம்பி வருவாங்க. இந்த சர்ச்சுக்கு கீழே சிவன் பிறந்திருக்காரு, இந்த சர்ச்சுக்கு கீழே அனுமனுடைய ரோமம் கிடக்குது, அந்த சர்ச்சுக்கு கீழே சீதை இருக்கிறாங்களா, லட்சுமணன் இருக்காரா, விநாயகர் இருக்காரா, இதோட இஸ்லாமியா இருந்தால் இதோட பயங்கரமாக கட்டிடுவாங்க. இதனால ராமனே பிறந்தார், ராமன் ஓய்வு எடுத்தார், ராமன் அவன் தூங்கி எந்திரிச்சு போனா, ராமனுங்கன்னா ஒருத்தருக்கு கைமாத்தா பணம் கொடுத்தான்ற மாதிரி ஏதோ கதையை கட்டி விட்டு போவாங்க. அப்படிதான் பாபர் மசூதி 1992 இந்தியாவுடைய வரலாற்று சின்னமான பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இந்த மாதிரிதான் அவங்களுடைய சங்கியினுடைய வரலாறே இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, இந்தியாவில் உள்ள பல்வேறு மாணவர் அமைப்புகள் இந்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த கொடுங்கோல், அந்த தன்மை இருக்குல்ல, 20 நாளா போராட்டம் பண்றாங்க. எந்த ஒரு செய்தியுமே சாய்க்கல ஒன்றிய பாஜக அரசு. பல்வேறு கட்ட போராட்டங்கள், போன மாசம் இறக்கக்கூடிய தருவாயில போயிட்டாரு. அந்த அளவுக்கு தான் அந்த போராட்டம் இருக்கு. பச்சை தண்ணி கூட குடிக்கிறதே கிடையாது. இந்தியாவினுடைய கல்வி நிலையங்கள்ல பல்வேறு குளறுபடி நடக்குது. இவங்க எடுத்திருக்க பிரச்சனை நீட்டு தான். நீட்டு மட்டும் கிடையாது, அனைத்து தேர்வுகள்லையும் இது மாதிரியான மோசடி என்பது இயல்பா அரங்கேறக்கூடிய வகையில தான் தற்போது இருக்கு. அவங்க போராட்டம் பண்றது அடுத்தடுத்தமா அனைத்து கல்வி நிலையங்கள்லையும் நடக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டித்து, முக்கியமாக பல்கலைக்கழகங்கள் நடக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டித்து போராட்டத்தை நடத்தணும். ஆனா அவங்களுடைய போராட்டம் தற்போது நம்ம பார்க்கும்போது, இது தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டாருன்னா அந்த போராட்டம் முடியவே முடியாது. இது ஒரு ஆரம்பம். ஏன்னா வேலையில்லாத இளைஞர்கள், வேலை வெட்டி இல்லாத இளைஞர்கள்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய சூரியகாந்த் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க. மறுநாளே ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25-20 மில்லியன் பேர் ஃபாலோ பண்றாங்க. அந்த பேஜை பின்பற்றாங்கன்னா, அப்ப வேலையில்லாத இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்கு? அவங்களுடைய போராட்டம் என்பது வெறுமனே நீட் அந்த பிரச்சனை மட்டுமே கிடையாது. வந்தவங்க பல நபர்கள் நீட் தேர்வு கூட எழுதிக்கவே மாட்டாங்க. அபிஜேக் தீப்கே அவரான நீட் தேர்வு எழுதிக்கிருந்தவரா, அவர் அமெரிக்காவில் வேலை பார்த்துக்கிறவர். அங்கிருந்து இங்கே வந்திருக்காரு போராட்டத்துக்காக. அவர் தான் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபின்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. அப்ப அந்த அமைப்பின் மூலமாக தான் இந்த போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம தலைப்புக்கு வந்துருவோம். இப்ப இந்த போராட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது எந்ததுமே கேட்கல. நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு வரைக்கும் 4 நாட்கள் அமளியில ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப இதனை ஒட்டி ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஒரு பதிவை போறாரு. 4 நாளா வேடிக்கை பார்த்துட்டாரு, என்னானே கண்டுக்கல. இப்ப 4 நாள் இப்ப தீவிரமா அடைஞ்சது இந்த நாடாளுமன்றம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு. அதுக்கு முன்பாக ஒரு 20 நாள் நீட் வினாத்தால் கசியப்பட்டு இப்ப மறுதேர்வு நடக்கிறது. அப்பெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் எந்த ஒரு கருத்துமே பேசல, அமைதியா இருந்தது. இப்ப 4வது நாள் வாய் திறந்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாரு. நட்டாட்டம் நடந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில முடிஞ்சுச்சு. இந்த 4 டிமாண்டு வை, அவங்க 4 டிமாண்டு ஈஸியான டிமாண்டு தான் வைக்கிறாங்க. பதவி விலக சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா பதவி விலகுறதானே சரியா இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தன் திருடிட்டானா, திருடன் தூக்கி அப்புறப்படுத்துறது அல்லது அவனை தூக்கி சிறையில் அடிக்கிறதா நம்பிக்கை. அப்ப கல்வித்துறையில கல்வி நிலையங்கள்ல, இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு கல்வி நிலையங்கள்ல அப்ப அந்த முறைகேடு நடந்துச்சுன்னா அந்த அமைச்சரை பதவியில தானே சொல்றாங்க, கைது பண்ணி சிறையில் என்ன சொல்றாங்க, பதவி விலகிட்டு போங்கன்னு தானே வைக்கிறாங்க. அது 1 கோடி ரூபாய் கொடுன்னு சொல்றாங்க. கல்வி நிலையங்கள்ல சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இப்ப இந்த கோரிக்கை கூட உங்களால ஏத்துக்கிறோம்னா, பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது இதற்கான ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படுன்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறேன். கேஸே உச்ச நீதிமன்றத்துல இருக்கு. இது போன்ற பல்வேறு இடங்கள்ல முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கே இப்போ பெரும்பாலும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நிலைமை அப்படி இருக்கும்போது நாங்க இதற்கான ஒரு விரைவு நீதிமன்றம் அமைப்புன்றது எந்த நியாயமா இருக்க முடியும்?
மாணவர்கள் பின்னாடி நாங்க நிக்கிறோம்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்றாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாணவர் பின்னாடி பாஜக நிக்குது அப்படிங்கிறதுங்க. தடியடி நடத்தினது யாரு? டெல்லியில காவல்துறை யாரோட கண்ட்ரோல் இருக்கு? டெல்லியில ஆட்சி ஆள்றது யாரு? உங்க அரசு தானே இருக்கு. பாஜகவுடைய அரசு தானே இருக்கு. பாஜக தானே டெல்லியில ஆட்சி ஆள்றீங்க. அப்ப தடியடி நடத்துறது நீங்க தான். ஒன்றிய ராணுவ படை துணை ராணுவம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? கிட்டத்தட்ட 5000 துணை ராணுவங்கள் அதை சேர்ந்தவங்க இருக்காங்க டெல்லியில. இது அறிவிக்கப்பட்டது. இன்னும் மற்ற எத்தனை பேர் இருக்காங்கன்றது தெரியல. பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த துணை ராணுவ படை இறக்கி தான் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதத்தை நீங்க ஏற்படுத்த பார்த்தீங்கன்ற மாதிரியான ஒரு சூழல் தான் நடந்துச்சு. அடிக்கிறீங்க பெல்லட்டை வச்சுலாம் தாக்கியிருக்காங்க. அதெல்லாம் சில இடங்கள்ல தான் இது பண்ணுவாங்க. அதாவது குச்சி இருக்குல்ல, அதுலலாம் அந்த ஆணியெல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க. பெண்கள்லாம் ஒரு 17 வயசு சிறுமி, அதாவது 12வது படிச்சு 11வது 12வது படிச்சிருக்கு போல. அந்த சிறுமியை அடிச்சு அது உயிருக்கு போராடி இருக்குன்றாங்க. இப்ப இந்த அளவுக்கு தான் மோடி அவர்களுடைய ஆட்சி இருக்கு. அவங்களோட கோரிக்கை ஏதாவது நீங்க பேசுறீங்களா? நடவடிக்கை எடுக்கப்படும், தீவிரப்படுத்தப்படும்னா யார? ஏற்கனவே ஒரு டீமை கைது பண்ணிட்டீங்க. உங்களாலதான் வினாத்தாள் கசிவு உண்டு. இனிமே என்ன பண்ண போறீங்க? இப்ப இனிமே பண்ண போறதுன்னா வெறுமனே அவங்கள ஒரு 10 வருஷம் சிறை தண்டனை, ஒரு 5 வருஷம் ஆக்க போறீங்களா? இவங்களுடைய கோரிக்கை எதுவுமே கிடையாதா? இப்போ பிரதமர் மோடி அவருடைய இந்த பதிவு என்பது பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தான் மிகப்பெரிய சிக்கல். இவங்க போராடினது தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும்னு சொல்லிட்டு தான் போராட்டமே இப்ப தீவிரமாகி இருக்கு. மோடியே பதவி விலகணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அணிதிரட்டை நடத்த வச்சிருக்காங்க. இந்தியாவுல பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வெற்றி, இந்த 2024 நடந்த நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி யாருக்குமே பொறுத்து கொள்ள முடியல. நம்ம ஓட்டவங்களுக்கு போடலையாடா, அவங்க எப்படா ஜெயிச்சாங்க? ஏற்கனவே இவிஎம் பல்வேறு சந்தேகத்தை கிளப்பிக்கிருக்காங்க. நீதிமன்றத்தை உங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறீங்க, தேர்தல் ஆணையத்தை உங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறீங்க. அதில் உள்ள ஒரு சில அதிகாரிகள்லாம் பாஜகவினுடைய அதிகாரிகள் மாதிரியே பேசுறாங்க. ஏதாவது வழக்கு தொடுத்தாலும் அதற்கான முறையான ஒரு தகவலே கிடையாது. தேர்தல் ஆணையத்தில் அதாவது சொல்லுவாங்களே, திருடங்கிட்ட போயிட்டு நியாயம் கேட்க முடியுமா? அப்ப இந்தியா முழுவதும் திருடன்றதுக்காக தான் பாஜக ஒட்டுமொத்தமா செயல் திட்டத்தை வகுத்துருக்காங்க. அப்ப அவங்ககிட்ட நம்ம ஏதாவது நல்லது ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா? எதிர்பார்க்க முடியாது. அப்ப அந்த வகையில தான் பாஜகவுடைய அரசு இருக்கு. இதுல தர்மேந்திர பிரதான் எப்படி அவர் பிரதமர் மோடி அவர்கள் பதவி நீக்கம் பண்ணிடுவாங்களா? அதில் நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர்களா இருக்கக்கூடிய பல்வேறு நபர், ராகுல் காந்தி, அதே மாதிரி ஆம் ஆத்மி, திமுக போன்ற பல்வேறு கட்சிகள் இதை பத்தி விவாதிக்கணும்னு சொன்னா, விவாதிக்க நாங்க ரெடி. விவாதிக்கணும்னு நாங்க சொல்றது தர்மேந்திர பிரதான் முதல் நீக்குங்க, அதை பத்தி விவாதிக்கணும்னு சொன்னா நீட் தேர்வை பத்தி விவாதிக்க தயார், நீட் தேர்வை பத்தி விவாதிக்க தயார்னு சொன்னா இப்ப எங்க போய்க்க? தர்மேந்திர பிரதான் ஒரு நபர் உங்களுக்கு பதவி நீக்க செய்யறதுல என்ன பிரச்சனை கேட்கிறேன் பாஜகவுக்கு? அவர் கண்ட்ரோல்ல தான் கட்சி இருக்கா? நீட் தேர்வுன்றதே கூடாதுன்றதான் நம்மளுடைய கருத்து. இப்ப மாணவர்கள் அதை தான் எடுக்கணும். அடுத்து நீட் தேர்வு உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்யுங்க. இதுக்கு அடிப்படைக்கான காரணமே கல்வியை தேசிய பட்டியல் கொண்டு போனதுதான். அது மாநில பட்டியல் கொண்டு வரணும். அந்தந்த மாநிலங்கள நீங்க இந்த மாதிரியான கல்விகளை தேர்வுகளை நீங்க நடத்திக்கங்க. அவன் அந்தந்த மாநிலத்துல போராட்டி முடிச்சிருவான். இது பாவம் சிஜேபி கட்சி அவங்க ஏதோ தேசிய அளவில் ஒரு அமைப்பு வச்சிருக்கனால இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஓரளவு அந்த வட இந்திய அளவில் ஒரு 10 மாநிலங்கள் திரட்டி இந்த போராட்டத்தை நடத்திக்கிருக்காங்க. நீட் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கு தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு அந்த தேர்வே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இது ஏழை எளிய மாணவர்களுக்கான ஒரு தேர்வே கிடையாது. இது அதிகார வர்க்கம், பணக்காரர்களுக்கான தேர்வுன்னு சொல்லிதான் திமுக உள்ளிட்ட புதிதாக வந்த தாவேக அரசு ஒரு அறிக்கையிலேயாவது சொல்றாங்கல்ல. அப்ப இந்த மாதிரி மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணும். எங்க மாநிலத்தில் நடக்குது, நாங்க இங்க வரி செலுத்துறோம், நாங்க இங்க மருத்துவர்களா இருக்கோம், அதுக்காக நாங்களே படிப்பது எல்லாமே தேர்ந்தெடுத்துக்கிறோம். அதாவது மருத்துவர் மட்டும் இல்லை, அனைத்து கல்விகளையும் நாங்களே பார்த்துக்கிறோம். எதுக்கு ஒன்றிய அரசு? அப்ப கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்கன்றதுல உங்களுக்கு என்ன அச்சம் இருக்கு? அப்ப அடுத்த போராட்டம் அதை தான் எடுக்கணும். இந்த போராட்டத்தை எடுத்தாதான் பாஜக அரசு கொஞ்சமாவது செவிசாய்க்கும். இல்லைன்னா இந்த மாதிரி பல்வேறு அறிக்கை, இதுல முக்கியமாக சிஜேபி திட்டவட்டமா பிரதமர் மோடி அவனுடைய கருத்தை மறுத்துட்டாங்க. ஏன் நீங்க சொல்றீங்க எங்களோட நிப்போண்டு தடியடி நடத்தும் போது எங்க இருந்தீங்க? நீங்களா அடி வாங்கினீங்க? வாங்கினவன், அதாவது அடி வாங்கினவன் தானே அந்த வழி தெரியும். நீங்க வாட்டுக்கு மேல இருந்துட்டு அதுல சில பேர் சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் உள்ள இறங்கிட்டாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பேட்டியை ஆரம்பிக்கும் போதே இந்தியாவில் இந்த மாணவர் அமைப்புகள் போராடாத ஒரே கட்சினா ஆர்எஸ்எஸ் கும்பல் தான். அது துணை அமைப்பான ஏபிவிபி போன்ற பல்வேறு மாணவர் அமைப்புகள், விஹெச்பி, இந்து சேனா, அந்த சேனான்னு பல சேனால இருப்பாங்க, பல முன்னணியில இருப்பாங்க, பல மக்கள் கட்சின்ற பேர்ல வச்சிருப்பாங்க.
இப்ப இந்த இளைஞர் அணி, இந்த மாணவர் அணி தான் போராட்டத்தை நடத்துறதே தவிர, அந்த குண்டர்கள் வந்து தாக்குனாங்கன்னு சொல்றாங்க. பல பேருடைய அந்த சீருடையில நேம் பேஜே இல்லைன்றாங்க. நேம் அங்க போட்டிருப்பாங்க. நேம் பேரே கிடையாது. தமிழ்நாட்டிலயும் அதே மாதிரி தான் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. சென்னையில அது போட்டோவோடய போட்டிருந்தாங்க. எங்க உங்க பேரே இல்லையாண்டு, நீங்க உண்மையான காவல்துறையாண்டு. இப்ப தடியடி நடத்துறதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா உள்ள? ஒருவேளை தடியடியை நடத்த விட்டு பதிலுக்கு காவல்துறை அடிக்க விட்டு, பாருங்க காவல்துறை அடிக்கிட்டாங்கன்னு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக ஆர்எஸ்எஸ் திட்டம் போடுதா? ஒரு கேள்வி கூட எழும்புகிறது. அந்த திருமாவளவன் அவர்கள் கூட அந்த கருத்தை தான் வைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது சிஜேபி கட்சியினுடைய இந்த தியாகம் வந்து போட்டுக்கக்கூடியதான். பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன சொன்னாலும் நாங்க வந்து அதை ஏத்துக்கிற முடியாது. ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் வந்து பதவி உழவுன்றதுல உறுதியா இருக்காங்க. நாமளும் அதே கருத்துல வந்து உறுதியா இருக்கின்றதான் அந்த நேரத்துல வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.